நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் போட்டிருக்கோம். இது வந்து 1000 பேக்ஸு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 மாதத்துக்கு 3 மாதம் ஆகுது இந்த பயிர் போட்டு. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி போட்டிருந்தோம்னு பார்த்திங்கன்னா 3 லைனாக போட்டிருந்தோம். ஸோ 3 லைனாக போட்டிருந்தா ஈல்டு அதிகம் வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்பெனிலையும் நம்ம பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இண்டிவிஜுவலாக நானே ஒரு இதை வெயிட் வந்து அதிகம், இந்த ஒரு பேக் ஃபுல்லாகவே மண்ணுன்றதுனால நம்மளால் வந்து தூக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே என்ன பண்ணேன், நம்மளே ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அந்த வண்டியில் வந்து என்ன பண்ணோம், தூக்கி வச்சு ஒன்று ஒன்றா இழுத்து சிங்கிள் லைனு டபுள் லைனு அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் மாற்றிட்டோம். ஸோ இப்போ எதுவுமே வந்து 3 லைன் ஒன்று கூட இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எடுத்தது, இந்த பாருங்கள். ஸோ இந்த ஓரத்தில் இந்த லைனை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைடு வச்சுட்டோம். இதெல்லாம் புதுசாக வச்சது, சைடில் இன்னும் மண் அணைக்கல பாருங்கள், அப்படியே வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து 3 லைனாக இருந்ததை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 2 லைனாக வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ புதுசாக போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டில் போடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த குறுக்கில் வழி விடலை, ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஏதாவது குறுக்கில் போகணும் அப்படின்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரலும் நேராக போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நம்ம மிடில் போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படியே நம்ம வந்து பேக்கை தாண்டி கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், நடுவில் வந்து ஒரு 4 பேக் வந்து எடுத்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதுவும் குறுக்கில் வந்து வழி, இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது. இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட்டால் ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத்து நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸ்லோவாக இருந்தது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து அப்படியே இருந்தது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எடுத்தாச்சு. இங்கே இருந்தது தான் 3 லைனாக இருந்தது, நம்ம 2 லைனாக எடுத்து பிரித்து வச்சுட்டோம். பார்ப்போம், இது ஒரு வழி. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி எடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓஸ் போட்டு தான் இது வர தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். இன்னும் இந்த ஓஸ் போடுற வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக இன்னொரு ஐடியா ஒன்று யோசிச்சுருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எப்படி பண்ணலாம் பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி பண்ணால் க்ரோத் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.